அடி பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரை கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரை கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரை கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மாறவில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி எது துணையில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் இருப்பினும் சோர்ந்து போகவில்லை. என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போகவில்லை. என்னோடு நீருண்டு. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் மட்டும் மாறவில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி ஏதும் துணையில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி ஏதும் துணையில்லை. நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை. இந்த நாளில் அவர்தான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. வேறொரு துணை நமக்கு கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவே நம்மோடு கூட இருந்தார். நம்மை ரட்சித்தார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நமக்கு துணையாக இருந்து நம்மளோட உறவுகள் யாரும் கைவிட்டாலோ நம்மோடு கூட இருந்து அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்முடைய ஆட்சி சேர்க்கிற வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலோ ஆண்டவராகிய இயேசு நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவருடைய வேதம் சத்தியம். அல்லேலூயா. அவருடைய வேதம் அது ஒரு நல்லது, பொய் சொல்லாத ஒரு சத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில நாம் வசனங்களை தியானிப்போம். எடுத்து வாசிப்போம். எல்லாத்துக்கும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் வாசிப்போமானால் அங்கு அநேக காரியங்களை வாதைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இந்த வாதை வந்தது? How corona came to the world. அல்லேலூயா. கொரோனா எப்படி திடீர்னு வரலங்க. ஆல்ரெடி வேதாகமத்தில் எல்லா பகுதியிலும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவ பக்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. என்ன நம்பர்ஸ் சாப்டர் 16 நாம் வாசிப்போமானால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா சபைக்கு தலையானவர் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர் பிரபலமாகிய 150 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க? எழுப்பினாங்க. வேதாகமம் 16 2வது வசனத்துல வாசிப்போமானால் இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் யாருக்கு முன்பதாக? மோசேக்கு முன்பதாக அவர் எழுப்புகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமான கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிற சபையான எல்லோரும் பரிசுத்தமானவர் கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். இப்படி கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் அவர்கள் எழுப்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் வனாந்திரத்திலே எங்களை கொன்று போடுகிற பாவத்தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே எங்களை நாங்கள் கொண்டு வந்தது என்று அவர்கள் கதறுகிறார்கள். நாங்க அங்கேயே இருந்திருப்போம், எகிப்திலே இருந்தாங்க, நாங்க என்ன வந்திருப்போம்? நல்ல ஆரோக்கியமா சௌக்கியமா எல்லாம் பாலும் நேரம் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தது என்று அவர்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறப்பார். அவர்கள் விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் அந்த இடத்துல அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அதன் விரோதமாய் பேசுகிற மூலியமா என்ன வருகிறது? வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இவர்கள் பேசி செய்கிற காரியங்கள் மூலமாய் என்ன வருகிறது? தேசத்துல வாதை வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். அதே பகுதியில் நாம் வாசிப்போம் போனால் 25வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் போனால் அந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்ப்போம். அல்லேலூயா.
இஸ்ரவேல் தங்கள் தேவர்கள் கிட்ட பலிகள் ஜனங்களை அழைத்த ஜனங்கள் போய் புசித்து அவர் தேவர்கள் என்ன பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் பாகாலை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் கர்த்தருடைய கோபம் கொண்டது. அண்ணா நம்ம 25 3வது வசனத்தை வாசிப்போமானால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல வந்தது என்று வாசிக்கிறோம். எதற்காக வந்தது? அவர்கள் என்ன பாகாலுடைய தெய்வத்தை வணங்குவதை பார்க்கிறோம். வெசித்தனத்தில் அந்த தெய்வமாகிய பாகாலை அவர்கள் என்ன செய்யறாங்க? வணங்குகிறார்கள். வணங்குகிற நிமித்தமாக என்ன வருகிறது? அந்த இடத்துல சாபம் வருகிறது, தேசத்திலே அழிவு நாசமோசம் வருகிறது. இதனால நாம கூட என்ன செய்யணும்? எல்லாம் ஆராதிக்கிறதுல நாம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போது மோசேக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? அவங்க ஆண்டவருக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்யறாங்க? பாவத்தை செய்கிறதுனால இஸ்ரவேல் பேசித்தனம் பண்ணி அறையிலே போய் இஸ்ரவேல் மனிதனுக்கு சுதைக்கு மேல 8வது வருஷத்தை வாசிப்போமானால் உருவி போக அவர் அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்டான வாதை நின்று போனது. அந்த வாதையினால் செத்தவர்கள் எத்தனை பேரும்? 24,000 பேர் செத்தார். பாருங்க, பேசித்தனம் பண்ணதுனால 24,000 பேர் ஒரே டைம்ல ஆண்டவர் அவர் வாதையினாலே அவர் சுத்தங்கள் பார்க்கிறோம். இப்படியாக 2 சாமுவேல் 24 அதிகாரத்துல பார்ப்போமானால் 2 சாமுவேல் 24 அதிகாரத்துல தாவீது அந்த இடத்துல என்ன செய்யறான்? அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுகிறான். தாவீது கர்த்தருடைய கோபம் திரும்பி இஸ்ரவேல் வந்தது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களின் இலக்கம் பாரென்றவர்கள் விரோதமாக சொல்லுறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீது என்ன சொன்னான்? 24:1 2 சாமுவேல் 24:1 கர்த்தருடைய கோபம் திரும்பி இஸ்ரவேலுக்கு வந்தது. அல்லேலூயா. அவருடைய கோபம் வருதுங்க. எப்படி அவனை அந்த தேசத்துல என்ன செய்யறாங்க? கணக்கெடுக்க பண்ண இப்படியாக சொல்லுகிறது பார்க்க அந்த தேசத்துல நாம் வாசிப்போமானால் கர்த்தருடைய கோபம் வந்து அவர் இஸ்ரவேல் முழுவதையும் அவர் என்ன வாதையினால் அவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல வாதிக்கிறது பார்க்கிறோம். அல்லது இப்படியாக அநேக காரியங்களிலே ஆண்டவர் பாதிக்கிறத பார்க்கிறோம். என்ன 11வது வசனத்தை வாசிப்போமானால் அந்த இடத்துல பாருங்க, என்ன 11வது அதிகாரத்துல அதுலயும் ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். அக்கினி அவருக்கு போயிட்டு பின்பு அவர்களுக்கு இருந்த சாதி மிகுதியை அவர்கள் இச்சை உள்ளவர்களாக இருந்தபடினால அந்த இடத்துல வாதியை போட்டார். அல்லேலூயா. எப்படி வருகிறது? பாவம் பெறுகிறதுனால வாதை வருகிறது. நாம் செய்கிற தவறுனாலே வாதை வருகிறது. நாம் செய்கிற இச்சிக்கிறதுனால வாதை வருகிறது. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? இறைச்சியை குறித்து அவர்கள் என்ன செய்யறாங்க? இச்சிக்கிறாங்க. இடத்துல பார்ப்போமா எல்லாரும் 11ஆம் அதிகாரத்துல அவர்கள் இறைச்சிக்காக உணவுக்காக இச்சிக்கிற ஜனங்களால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க? மோசேக்கு அவர்கள் குருவிருப்பாங்க. நாம அங்க இருக்கோம், எல்லாமே சாப்பிட்டுமே, காடை எல்லாம் ஆடு மாடு எல்லாம் கறி மீன் எல்லாம் சாப்பிட்டுருப்போமே. ஆனால் நீங்க எங்களை வனாந்திரத்துல இப்படியாக வைத்திருக்கு அவர்கள் உணவுக்காக இச்சிக்கிறது அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போது பாருங்கள், இப்படியாக ஜனங்கள் பாவத்தின் நிமித்தமாக தங்களுடைய மிஸ்டேக் நிமித்தமாக தங்களுடைய காரியங்களிலே தெய்வங்களை பாவத்தின் வழியாக ஓடும்போது இச்சிக்கிற காரியங்களிலே எல்லா காரியங்களையும் செய்யும் போது கர்த்தர் தேசத்திலே வாதியை அனுப்புகிறார். அப்போது என்ன செய்யலாம்? ஆரோன் பாருங்க, அந்த இடத்துல 16வது அதிகாரத்துல பார்ப்போம்னா அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். கர்த்தரை நோக்கி 16வது அதிகாரத்துல ஆரோன் மோசே நீ இந்த தூபவர்த்தனை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதிலே போட்டு அடிமையில் தூபவர்த்தனை சீக்கிரமாய் சபைகளை போய் அவர்களுக்காக என்ன செய்ய பலி செய்கிறது பார்க்கிறோம். சதியில் ஏற்பட்ட வாதை தொடங்கி என்றால் மோசே அந்த இடத்துல பாவ நிவாரண பலி அவன் செலுகிறத பார்க்கிறாங்க ஆரோன். அப்போது என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய கோபம் வாதையை நிறுத்தப்பட்டது. அப்போது ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு மோசேயிடத்துல திரும்பி வந்தான். இப்படியாக பலியை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் அவரிடத்தில் மன்றாட வேண்டும். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் அந்த இடத்துல தாவீது என்ன செய்யறான்? பலிபீடத்தை கட்டி ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்பு அவன் கேட்டு ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை அதுல என்ன செய்யறான்? அவன் மனம் திரும்பி பார்க்கிறோம். பாவங்களை அறிக்கை செய்கிறோமா நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும்
ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம்னா ஏதோ திடீர்னு பாவம் வரலங்க, திடீர்னு அழிவு வரலங்க. வேதத்துல எல்லாம் தெளிவா எழுதியிருக்கிறது. இப்படியாக கொரோனா இந்த காலத்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்துல பார்ப்போமானால் 2000-3000 வருஷத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட வார்த்தைகளால தேசத்தை ஆண்டவர் பட்சித்து போட்டார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு பட்சித்து போராடுபடிக்கு இந்த பாவ சாபங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமானால் கர்த்தரிடத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? இரக்கத்தை பெற முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட வசனத்தின் படிக்கு நாங்கள் மனம் திரும்புகிற ஜனங்களால் இச்சையிலே ஆண்டவர் அகப்பட்டு சிக்கிக் கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மீட்டெடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம் சுவாமி. தவறான காரியங்களை விழுந்திருப்போமானால் தவறான எங்களை தூக்கி எடு சுவாமி. இந்த நாளில் அப்பா ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. அழிவு நாசு மோசங்களுக்கு எங்க விலைகளில் பாதுகாத்து ஆவியானவரே இந்த தேசத்தை நீர் ஆளுகை செய்யுங்க. இந்த வழிபாட்டுக்கோ சட்டத்தை சீக்கிரமா எடுத்து போடுங்க. சபைகள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் அவங்க ஆண்டவர் தவித்துக் கொண்ட ஜனங்களை சந்திக்கிறாங்க. எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிறாங்க. நன்மையான காரியங்களை செய்யுங்க. சபை தலைவர்களை நீர் ஆசீர்வதிங்க. அந்த தேவைகளை நீர் சந்திப்பீராக. ஆவியானவரை சகல தேவைகளை சந்திப்பீராக. மருத்துவ ஆண்டவரை செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்களை நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்களை பாதுகாப்பீராக. அரசாங்க ஊழியர்களை நீர் பாதுகாப்பீராகப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரை நீர் பாதுகாப்பீராக. தேசத்தை ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்ள சுவாமி. ஒவ்வொரு ரத்த கோட்டைகளாக மடிப்பறிப்போம். சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ளாக நீ மூடிமறைத்து விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளாக நீ மூடிமறைத்து சபைக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நீர் எழுப்பி பிரகாசிக்கிற இந்த நாளிலே அப்பா எங்களை உதவி செய்யுங்க அப்பா. தேசத்தில் எழுப்புதலை உண்டாக்கும் சுவாமி. சகல காரியங்களை புதிதாக்குகிற தேவன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீங்க. அமாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னீங்க கர்த்தாவே. அமாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கும். ஒவ்வொருடைய தேவைகளை சொன்னீங்க. அவர் பண தேவையெல்லாம் சந்தேக குறைகளை நிறைவாக்கும். நன்மையான காரியங்களை ஆண்டவரை செய்து முடிப்பீராக. சகலத்தை ஆண்டவரை வாய்க்க செய்வீராக அப்பா. இந்த நாளிலே ஒவ்வொரு தேசத்திலே தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஐக்கிய நாடு உலக நாடுகளுக்காக ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாடுகளையும் பாதுகாப்பாக ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிற கர்த்தர். இதனால் எங்களை பணிகளான் அறிந்திருக்கிறேன். எங்களுடைய விண்ணப்பங்களெல்லாம் அறிந்து எங்களுக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.